தமிழுக்கு விஜய் வணக்கங்கள். இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் சுமோ என்னடா சைனா நடக்கிற டோர்னமெண்ட்டை பற்றிலாம் பேசுகிறேனே, சைனாக்கு போயிட்டு வந்தோன்னா அப்போல்லாம் இல்லைங்க. அதாவது நம்ம கோலிவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சுமோன்னு ஒரு படம் வரப்போகுது. ஸோ அந்த படத்தை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ட்ரெய்லரும் பயங்கரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மிச்சி சிவா நடிச்சிருக்காரு. ஸோ சுமோ வீரராக ஒருத்தர் வந்திருக்காரு. அப்புறம் பிரியா ஆனந்த் நடிச்சிருக்காங்க. அப்புறம் யோகி பாபு வந்திருக்காரு. விடிவி கணேஷ் நடிச்சிருக்காரு. சதீஷ் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் ஃபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் தரமாக பார்க்க போகிறாங்க. நம்ம மிச்சி சிவா அவர்கள் எப்பயுமே ஜாலி டைப்புன்னு தெரியும். ஆனால் இந்த படத்துலையும் சரியான ஜாலியாக இருந்திருக்காரு. ஆனால் என்ன, இவருடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டு காதெல்லாம் போயிட்டு இருக்கும் போது சுமோ வீரர் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன ட்விஸ்ட்டு நடக்குது, ஸோ அவரை வச்சு எப்படிலாம் மேய்க்கிறாரு, ஸோ அவரை எப்படி சமாளிக்கிறாரு, ஸோ இவர் எங்கேருந்து வந்தார், இவர் எதுக்காக வந்திருக்காரு, ஸோ இவர் எப்படி மறுபடியும் கொண்டு போய் விடுறது, ஸோ அப்போல்லாம் யோசிக்கிறாரு. ஸோ நம்ம இந்த சுமோ வீரர் பார்த்தீங்கன்னா சைனாவில் பெரிய டோர்னமெண்ட் நடக்க போது. அந்த டோர்னமெண்ட்டில் இவர் கலந்துக்கிட்டா வின் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எதிரி குரூப் வந்து இவரை எப்படியோ தீட்டு காட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இங்கே விட்டுருக்காங்க. ஆனால் இவரை இங்கே வச்சு முடிக்க முடியாத காரணத்தினால நம்ம மிச்சி சிவா அவர்களோட பாதுகாப்பில் பத்திரமா இருக்காரு. ஸோ அதில் இன்னும் கொடுமை என்னென்னா, நம்ம விடிவி கணேஷ் அவர்களே ஹோட்டலே காலி பண்ணிடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. வச்சு மெயின் ஃபுல்லாக பிரித்து மேயிறது தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த சுமோ வீரரை வச்சு சரியான பண்ண அட்டகாசனம் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் விடிவி கணேஷ் அவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் நம்ம சதீஷ்கிட்டே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்தமாரி ஒருத்தர் இங்கே கையில் கிடச்சிருக்காரு. ஸோ இவர் எங்கேருந்து வந்தார், ஏன் வந்தார், எதுக்கு வந்தாருன்னு தான் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ தான் நாங்கள் பத்திரமா கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு நம்ம சதீஷ் அவர்கள் கூட சேர்ந்து என்னென்ன கலாட்டா பண்ண போகிறாரு. ஏன்னா நம்ம மிச்சி சிவா அவர்கள் இருந்தாலே ஃபன் ஹெவியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் பல காமெடிஸ்லாம் ஆட் பண்ணி இன்னும் ஃபன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வரப்போகுது அப்படின்றது பார்க்கறதுக்கு நானே ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா நம்ம மிச்சி சிவா அவர்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்ஸ் இன்னும் நடிக்க மாட்டார். நடித்தா ஃபன்னாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேரண்டியாக நம்பி போகிற அளவுக்கு தான் அவரோட படத்துலேயே கமிட் ஆவார். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் இந்த மாதிரி ஃபன் இருக்க போகுது அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த சுமோ வீரர் இங்கே நம்ம சிவா கூட இருந்து சிவா எப்படி அவரை வந்து சைனாக்கு இல்லை ஜப்பானுக்கு ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த சுமோ டோர்னமெண்ட்டில் எப்படி கலந்துக்க வைக்கிறாரு, கலந்ததுக்கப்புறம் அவர் எப்படி ஜெயிக்க வைக்க போகிறாரு. ஸோ நம்ம சுமோ வீரர் அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் டம்மா 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 டம்மான்னு இடி மாதிரி போயிது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சுமோ ரெஸ்லிங்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிறாங்க. இந்த விஷயத்தில் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். அதுவும் ஜாக்கி சானில் அதுவும் நம்ம பீமா வந்து போடுற அந்த சுமோவில் அல்லக்காத்துக்கு மலாக்கா போடுற விஷயம்லாம் இருக்குது பாருங்கள். அது இன்னும் ஹெவியாக இருக்கும். ஸோ அதை பார்த்தவங்களுக்கு இதை பார்க்கறதுக்கு சரியான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுமோ வீரரை வச்சு தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஸோ சைனாவில் எப்படி இருக்க போகுது, இந்த தமிழ்நாட்டில் இந்த படத்தை எப்படி கொண்டாட போகிறாங்கன்ற அவள் எனக்கு அதிகமாக இருக்குங்க. அதுவும் நம்ம மிச்சி சிவா காமெடி, அப்புறம் அந்த சுமோ வீரரோட ஃபன்னு. ஏன்னா அவரோட அந்த ஹைட்டுக்கு வெயிட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட்டு இருக்காது. சாப்பிட்டா ஹெவி ஃபுட்டாக தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம சிவா அவர்கள் இப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது. அந்த ஃபுட்டுக்கு செலவே ஒரு நாளைக்கு 1,00,000 கிட்ட ஆகும் போலியே. ஸோ அதுக்காக நம்ம சிவா அவர்களோட ஃபன்னு நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்தமாரி தொடர்ந்து ஃபன்னு. அது மட்டும் இல்லைங்க, சைனாவுக்கு போனதுக்கப்புறம் அங்கேயும் துரத்திட்டு வந்து நான் வெட்டியே தீருவேன்னு சொல்லி நம்ம சிவா அவர்களெல்லாம் கொல்லத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம சிவா அவர்கள் எப்படி தப்பிக்கிறாரு, டோர்னமெண்ட்டில் எப்படி வின் பண்ணுறாங்கன்றது தான் இன்னும் ஹெவியாக கொடுத்துறாங்க. இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு கண்ணுக்கு பட்டுது. ஸோ ஓவராலாக அந்த சுமோ டோர்னமெண்ட்டில் நம்ம சுமோ வீரரை கலந்துக்க வச்சு ஜெயிக்க வச்சு என்னென்ன பண்ண போகிறான்றது சரியான கூத்தாக இருக்க போது நானும் உங்களோட சேர்ந்து பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். பார்ப்போம்.